ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம எந்த டேயில் இருக்கோம்னா சீரீஸ் 1ஓட ரேப் அப் டேயில் இருக்கும். அதாவது 5 days 5 மூவோட சீரீஸோட ரேப் அப் டே எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். எல்லா மூவியும் 5 டைம்ஸ் பண்ணால் கூட போதும். 2 வேரியன்ட்ஸ் இருக்கிற மூவ்ஸை நீங்கள் முடிஞ்சால் 2 பண்ணுங்கள், இல்லை ஒரு வேரியன்ட் பண்ணால் கூட போதும். இட் வில் ஜஸ்ட் டேக் 5 minutes. கட்டாயம் உங்கள் பாடிக்காக நீங்கள் பண்ணணும். அதனால தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவை எடுத்துருக்கிறது. எக்ஸசைஸ் பண்ணாதவங்களையும் பண்ண வைக்கிறதுக்காக சிம்பிள் மூவ்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 5 சேர்த்த மாதிரி பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும் இந்த மூவ்ஸ் எல்லாம். எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு சீரியஸாக பண்ணுறது, கடனேன்னு பண்ணுறதுலாம் கிடையாது. என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு மசிலோட புள்ளையும் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் அது ஒரு டாஸ்க்காக தெரியாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தெரியும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்ரிடே கன்சிஸ்டண்ட்டாக லைஃப் லாங் கொண்டு போகலாம் எக்ஸசைஸை. கஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது எக்ஸசைஸாக தான் உங்களுக்கு பிரெயினில் தோணும். ஸோ நடுவுலையே ட்ராப் அவுட் ஆகிடுவீங்க. லைஃப் லாங் அதை நம்மளோட கொண்டு போக முடியாது. நீங்கள் லைஃப் லாங் எக்ஸசைஸை உங்களோட ருட்டீன் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம எப்படி சாப்பிட்றோம் டெய்லி, தூங்குகிறோம் டெய்லி, அது மாதிரி எக்ஸசைஸும் பார்ட் ஆஃப் யுவர் ருட்டீன் லைஃபாக வச்சுக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு பாடிக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ லெட் அஸ் என்ஜாய் திஸ் ருட்டீன் அண்ட் டூ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ஸ்டே டியூன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபுல் 5 டிஃப்ரெண்ட் மூவ்ஸையும் 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் பண்ணியிருப்பேன். மொத்தமே எனக்கு டோட்டல் 5 minutes தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே தான் ஆகும். இன்னும் ஸ்லோவாக பண்ணால் கூட 5 to 6 minutes ஆகுமே தவிர நத்திங் மோர் தேன் தட். ஸோ இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 times a day கூட பண்ணலாம். நான் நாளைக்கு இன்னொரு சீரீஸோடு வரப்போகிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மூவ் சொல்லி கொடுக்குற செகண்ட் சீரீஸ். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.